பிரைம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ஃபேமஸான டைலாக் உங்களுக்கு தெரியும். தவசி படத்தில் துளசி வாசம் மாறினாலும் மாறும், அந்த தவசியோட வார்த்தை மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக் இப்பொழுது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா யாருமே நினைத்து பார்க்காத நேரத்தில் சடனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறந்துட்டார். அந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியை நோக்கி நகர்ந்தது. ஏன்னா 2 குழந்தைகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும், அதை நோக்கி அவங்க நகர்ந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரும், அதாவது விஜய பிரபாகரனுடைய மூத்த பையனும் இளைய பையனாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியனுக்கும் 2 பேருக்குமே அவர் திருமணம் செய்து வைக்கிறதுனால இந்த குழந்தைகள் எப்படி வாழ்வியலை நோக்கி ஒரு எதிர்காலத்தில் என்ன மாதிரி செட்டில் ஆக போகிறாங்க, எப்படி தன் வாழ்வியை செம்மையாக அமைச்சிக்க போகிறாங்க, தன்னுடைய தந்தையார் வழியில் செயல்பட போகிறாங்களா, இல்லை தன் தந்தையார் ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த நற்பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்வியலை நகர்த்த முடியுமா, இல்லை தான் தந்தையார் சேர்த்து வைத்திருந்த தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய வேலைகளை பண்ண போகிறாங்களா, இல்லை தந்தை மாதிரி ஒரு அரசியல் ஈடுபட போகிறாங்களா, இல்லை தந்தையார் மாதிரி படங்கள் நடித்து மக்களை மகிழ்விக்க போகிறாங்களா, இப்படி பல கேள்விகள் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 2 பேருமே செட்டில் ஆகலை, சின்ன சின்ன பசங்க. அப்போ ஏற்கனவே தந்தையார் லாஸ்ட் விஜயகாந்த் தன்னுடைய மகன் சண்முக பாண்டி படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு படத்தில் நடிச்சிருந்தா அவர் உடல்நிலை குறைவாக இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த படம் ட்ராப் ஆச்சுன்னாங்க. இப்போ கூட செயற்கை நுண்ணறிவு மூலம் அந்த படத்தை எடுக்கக்கூடிய வேலைகள் போயிட்டுருக்கு தனியாக. ஆனால் விஜயகாந்த் இறப்புக்கு வந்தப்போ எங்களை மாதிரி செய்தி சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் என்ன கேட்டேன்னா, எப்படி விஜயோடைய உயர்வுக்கு விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணி விஜய் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தாரோ, எப்படி சூர்யா அவர்கள் உயர்வுக்கு விஜயகாந்த் உதவி பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்தாரோ, எப்படி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு உதவி அவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, எப்படி பல புதுமுக டைரக்டர்களை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வளித்தாரோ, எப்படி நிறைய சினிமா கம்பெனியை உருவாக்கி நிறைய படங்கள் அவர் எடுத்தாரோ, இதே மாதிரி சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மேலோஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அவருடைய மகனாக சண்முக பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் திரு விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்த பிறகு நான் எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் சண்முக பாண்டியன் கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் கொடுப்பேன், இல்லை சண்முக பாண்டியன் எடுக்கக்கூடிய படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் நடிப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. ஆனால் அது நடந்திருக்கணும். இதுவரையும் விஜய் அதை பற்றி வாயை திறக்கலை. விஜயகாந்த் மூலம்தான் தான் ஒரு உச்சத்தில் இருந்தோன்ற ஒரு நன்றியை இன்றைய விஜய் அவர்கள் வெளிப்படையாக எங்கேயுமே சொல்லலை. அதேமாரி திரு சூர்யா, எதற்கத்தாலும் அழுகிற சூர்யா அவர்கள் பெரியண்ணா படத்தின் மூலம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜயகாந்த் சேர்த்தாரு. அவரும் இதற்கு எதனா வாயை திறப்பார். நான் எடுக்கக்கூடிய படங்களையோ இல்லை நான் நடிக்கக்கூடிய படங்களோ சண்முக பாண்டியன் நான் இணைந்து நடிப்பேன், இல்லை சண்முக பாண்டியன் நடிக்கிற படைத்தலைவன் பலர் நான் ஒரு சின்ன ரோல் நடித்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை மேல் நோக்கி வர்றதுக்கான என்னுடைய பங்களிப்பை செய்வேன் சொல்லுவார்னு நினச்சேன். அவரையும் வாயை திறக்கலை. சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கக்கூடிய பல டைரக்டர்கள் விஜயகாந்த் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காரு. அவர்களெல்லாம் இந்த பையனுக்கு சண்முக பாண்டியன் பையனுக்கு ஏதோ ஒரு வாழ்வில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். யாருமே வாயை திறக்கலை. ஆனால் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு சினிமா உலகில் ரீச் ஆகி இன்றைக்கி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிற ராகவேந்திராவுடைய பக்தராக இருக்கக்கூடிய திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் அன்றைக்கு ஒரே வார்த்தை சொன்னார். நான் விஜயகாந்தின் பையனுடன் இணைந்து நடிக்கப் போகிறேன். என்னுடைய படத்தில் 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தாலும் கொண்டு வாங்க நான் நடிக்கிறேன், இல்லை விஜயகாந்தின் பையன் நடிக்கிற படைத்தலைவன் படத்தில் எனக்கு ஒரு சீன் கொடுத்தாலும் அவருக்காக நான் இலவசமாக நடிக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கை இன்றைக்கு அவர் நிறைவேற்றியிருக்கிறார். விஜயகாந்தினுடைய பையனுடைய சண்முக பாண்டியனுடைய தலைவன்ற படம் இப்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படப்பிடிப்பில் திரு ராகவா லாரன்ஸ் 5 நிமிடங்கள் வரக்கூடிய ஒரு கேமியோ ரோலில் பண்ணுறாரு. அதற்கு அவர் எந்த பணமும் பெறவில்லை. இன்றைக்கு போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க 2 பேர் இணைந்து. அந்த போஸ்டர்ஸ் வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பை இதை தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது அன்றைக்கு பேச்சுக்காக சொல்லாமல் அதை திறம்பட செய்தார். இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்களுக்கும் லாரன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு தொடர்போ பெரிய சொந்த தொடர்போ எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் விஜயகாந்தும் லாரன்ஸுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, அவருடைய கண்ணுப்பட போகுதையான்ற படத்தில் முத்தழகுன்னு ஒரு பாட்டுக்கு அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார். இவ்வளவுதான் தொடர்பு. அந்த தொடர்பு இருந்தாலும் இந்த பசங்க விஜயகாந்தினுடைய மைந்தர்கள், இன்றைக்கு மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் சினிமா உலகத்தில் எவ்வளோ பேருக்கு வாழ்வளித்த விஜயகாந்த் மைந்தர்கள் ஒரு வெற்றிடத்தை நோக்கி நகர்றாங்க. அவர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு மனக்கஷ்டத்தை உள்வாங்கிவிட்டு உடனடியாக அவர் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வெளியில் பேட்டியில் சொன்னார். அவர் இன்றைக்கு சொன்னார், ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அவர் தான் சொன்னார், அதை இன்றைக்கு செய்திருக்கிறார். ஆனால் விஜயும் சூர்யாவும் அன்றைக்கு சொல்லவும் இல்லை, இன்றைக்கு செய்யவும் இல்லை. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வண்டோம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மறக்குன்னு இந்த திருக்குறளை திரு விஜய் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் தன்னுடைய காரில் எழுதி வைத்து தினமும் பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா
இன்றும் சண்முக பாண்டியனுக்கு சம்பந்தமான எந்த வாயும் இவர்கள் திறக்காமல் இருக்கிறார்கள். எந்த சுயநலத்தை நோக்கி இந்த இரு நடிகர்களும் நகர்றார்கள் அப்படின்றது நமக்கு மிகவும் வருந்து தரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் எந்த ஒரு தொடர்பில்லாத ராகவா லாரன்ஸ் எப்படியின்றி ஊனமுற்றோர்களுக்கான ஒரு இல்லம் நடத்தி எனக்கு எந்த பணமும் வேணால் நான் போதுமான அளவு சம்பாதிக்கிறேன், நானே அது வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்பான்சர் வேணான்னு சொல்கிற ஒரு பெரும் உதவி செய்து இன்றைக்கும் விஜயகாந்த் மகனுக்கு நான் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த வாக்கை நிறைவேற்ற ராகவா லாரன்ஸுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் திரையுலகில் மிகப்பெரிய லெவலில் வந்து விஜயகாந்தை விட மேல்நோக்கி நடந்து அவருடைய புகழை அவர் பரப்ப வேண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக அவரது நிறைவேற்றலாம் நம்ம நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.